தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல். இப்போ ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு பையிங் ப்ரெஷர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, செகண்ட் பையிங் ப்ரெஷர் இங்கேருந்து இருக்குது, தேர்ட் பையிங் ப்ரெஷர் இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். இந்த ஃபஸ்ட்டு பையிங் ப்ரெஷர், செகண்ட் பையிங் ப்ரெஷர், தேர்ட் பையிங் ப்ரெஷர் மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரே லைனில் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
சப்போர்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் இதில் இந்த பையிங் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான பிளான் என்னென்னா, இங்கே இருந்த பையிங் ப்ரெஷரோட இந்த பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இதோட இது குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது குறைஞ்சி திரும்ப லோவை பிரேக் பண்ணால் நம்ம ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கடுத்து பையிங் ப்ரெஷர் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போனதுனால திரும்ப பிரேக் பண்ணோடனே ட்ரேட் எடுக்கலாம்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்து கீழே இறங்கியிருக்கு. ஒருவேளை நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸோடைய தூரம் ரொம்ப அதிகம். அதனால் இந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் ரிவர்சல் இது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலில் ரீடெஸ்ட்டில் என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ ட்ரெண்ட் ரிவர்சலில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் நல்ல மூமெண்டம் இருந்தால் ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கலாம், இப்போ ரீடெஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 19,500 புட் ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்குது, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலில் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணால் என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சலில் நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன மாதிரி தெரியல. நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன மாதிரி இருக்குது. ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் பிரேக் அவுட் நமக்கு நடக்கணும். பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நடக்கிற ரீடெஸ்ட்டில் என்ன செய்யலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸு. பிரேக் ஆனதுக்கப்புறம் இதில் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் சேலிங் ப்ரெஷர் வந்து இதில் இந்த பையிங் ப்ரெஷர் குறைவாக இருந்து பிரேக் பண்ணால் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே பிரேக் ஆகுது. கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சேலிங் ப்ரெஷர். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப தூரத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம், ட்ரேட் எடுக்க வேண்டாம். பார்க்கலாம், இந்த 202 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு. இது அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போகும்னு பார்த்தோம், மேலே போகலை. ஸோ ப்ராப்பரான மூமெண்ட்டமும் இல்லை, திரும்ப கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போகுதுங்க. அப்போ இங்கே இந்த கேண்டில் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ டார்கெட் போய் ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலங்க, திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது. திரும்ப அதே லைனை டச் பண்ணும்போது திரும்ப ஒரு பையிங் நடக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல திரும்ப பையிங் நடக்குது. 202 எந்த ப்ரைஸில் பையிங் நடக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து பையிங் நடக்குது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலில் பிரேக் அவுட்டில் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்தோம், ஸ்ட்ரென்த் இல்லை. திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் இருக்குது, பார்க்கலாம். அதே லைனை டச் பண்ண உடனே ஃபாஸ்ட்டாக பையிங் நடக்குது. ஸோ இதிலேயே ட்ரேட் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை இது வந்து ரிஸ்க்கான ட்ரேட். ஒரு பிரேக் ஆனிச்சுன்னா அப்படின்னா அது பிரேக் ஆன மூமெண்டமில் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படி ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா ரீடெஸ்ட்டில் நம்ம தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சலில் ஸ்ட்ரென்த் இல்லைனா ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது வந்து ரிஸ்க்கான ட்ரேட். ஸோ அதனால் இதுவும் ரீடெஸ்ட் தான். பட் இந்த ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க். என்னென்னா நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த் இருக்கணும். நல்லா பிரேக் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஹையாக பிரேக் பண்ண மாதிரி ஒரு மூமெண்டம் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனை டச் பண்ண உடனே இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷு, அதுக்கடுத்து ஒரு புல்லிஷு, அதுக்கடுத்து ஒரு சின்னதாக ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கடுத்து ஒரு ஹையாக தான் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பையிங் நடந்திருக்கு. அப்போ திரும்ப இதே லைனை வந்து டச் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், பை பண்ணலாம். இங்கேருந்து ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ இந்த பையிங் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போய் அடுத்த டார்கெட்டையும் ரீச் ஆயிடுச்சு. இந்த சேனலுடைய நெக்ஸ்ட் டார்கெட் கிட்டத்தட்ட 202 பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தோடனே 231 வரைக்கும் போயிருக்குங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல சின்னதாக ஒரு பையிங் ப்ரெஷர் நடந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம தைரியமாக இந்த பிரேக் அவுட்லேயே ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ இங்கே திரும்ப இவ்வளோ வரை பையிங் நடந்ததுனால இது போகுமா போகாதாங்க ஒரு டவுட் இருந்தது. அதனால் நம்ம என்ன செய்யலை, இதில் ட்ரேட் எடுக்கல. ரீசன் என்னன்னா, நமக்கு ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து தூரத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மார்க்கெட் அதே லைனுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ரீடெஸ்ட்டில் என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல 202 வந்து டச் பண்ணிச்சுன்னா திரும்ப பை பண்ணலாம். ஸோ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட்டில் அகைன் திரும்ப மார்க்கெட் மேலே தான் போகுது. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிற இந்த டார்கெட் வரைக்கும் போயிடுச்சுங்க. நல்ல ஒரு பெரிய மூமெண்டம் தான், கிட்டத்தட்ட 202லேருந்து 246 வரைக்கும் போயிருக்குங்க. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்குது.
திரும்ப கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது, திரும்ப சப்போர்ட் எடுக்குது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ இங்கே இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் இந்த 2 டார்கெட் நம்ம பிளான் பண்ண 2 டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது